தேவன் சபை நடுவே எழுந்தருளி இருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பாதரட்சைகளை கலட்டாமல் தேவனுக்கு ஆராதனை செய்யும் சபைகள். இந்த இடத்துல கவனித்து பாருங்கள், எரிகோவின் சமனான வெளியில ஒரு காரியம் நடக்கிறது. யோசுவா வருகிறார். அங்கே கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் ஒருவர் இருக்கிறார். அந்த இடத்தை அவர் சொல்லுகிறார் பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே நீ செருப்போடு இருக்காதே, சப்பாத்தை கலட்டி பாதரட்சையை கலட்டி விட்டு நில்லி, இது பரிசுத்த பூமி என்று அந்த சேனைகளின் அதிபதி சொல்லுகிறார். இது ஒரு சாதாரண ஒரு தேவதூதனையோ ஒரு பிரதான தூதனையை குறிக்கவில்லை, பரிசுத்தம் சம்பந்தமானதா இருக்கிறது. ரெண்டாவது, அந்த தூதன் நிற்கும் போது அந்த இடமே பரிசுத்தமாகிறதா இருக்கிறது. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாய் அது இருக்கும், அவராய் அது இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்திலே யோசுவா என்ன செய்கிறார் என்றால், பாதரட்சையோடு நிற்கிறதை கலட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மோசையுடைய முட்செடி காரியத்திலே கவனிக்கும் போதும் இந்த இடத்துல மோசே உன்னுடைய பாதரட்சையை கலட்டி போடு, இது பரிசுத்தமானதாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது, தேவ அக்கினி இறங்கி வரும்போது, தேவ மகிமை இறங்கி வரும்போது தேவன் அதை விரும்பவில்லை. அப்படியே நாங்கள் இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த வசனத்தை கவனிக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே சபைகளிலே எல்லாரும் பாதரட்சைகளோட பிரசங்க படங்களிலே நிற்கிறார்கள், எல்லா இடங்களிலேயும் சபைகளிலே இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்துக்கும் பாதரட்சைக்கும் சம்பந்தம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் வேற, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் வேறையா? இல்லையே, ஒரே தேவனைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் அவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றீர்கள்.